இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறதுக்கு 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 3 டைப்பில் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா 360 டிஸ்பிளே. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் திருப்பி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழேயுமே போகும். கைஸ் நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா சோனி ஆல்ஃபா ZV-E10. இந்த கேமரா எப்படி ஆன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பட்டன் இருக்கும், சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். இது கீழே இருக்க இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மோட், வீடியோ மோட், ஸ்லோ மோ எடுக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். உங்களுக்கு எந்த மோட் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஜூம் இன் பண்ணுறதுக்கு, ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் சைடில் இங்கே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஜஸ்ட் இதை வச்சுட்டு அழுத்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த ரெட் கலர் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் இதில் இருக்க காமனான செட்டிங்ஸு. இது இல்லாமல் காமனாக மெனுக்குள்ளே போனால் இங்கே உங்களுக்கு மெனு பட்டன் இருக்கும். எடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு இங்கே இருக்க பட்டன் இருக்குது. அந்த வீடியோஸ் டெலீட் பண்ணுறதுக்கு இங்கேயே பட்டன் இருக்குது. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கேமரா செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். இது நீங்கள் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷட்டர் ஸ்பீடு வந்து மாறும். அதே இந்த பட்டனை வந்து இங்கே ரைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ISO டீட்டெயில்ஸ் வந்து மாறும். ஃபோட்டோ மோடில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எத்தனை செகண்ட்ஸில் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கணும் அண்ட் எவ்வளோ பர்ஸ்ட் ஷாட் எடுக்கணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்தாச்சு, அதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுறோம். இதை ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கும், இங்கே வந்து அந்த SD கார்டு இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் இப்படி இது பண்ணுறது மூலிமா பேட்டரி வெளியில் எடுத்துக்கலாம். அந்த SD கார்டு வெளியில் எடுக்கிற ஜஸ்ட் அழுத்தினீங்க அப்படின்னா அதுவே வெளியில் வந்துக்கும். ஓகே, நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லியாச்சு. அண்ட் நம்ம இந்த மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மைக்கோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் மைக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ நானே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு போட்டு விட்றேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய்.